ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி நல்ல ஸ்பான்ஜியாக சாக்கோ கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அரை கப் அளவுக்கு சாக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து ஒன்றா ஜலிச்சுக்கிறலாம். கட்டி இருந்துச்சுன்னா உடைச்சி விட்டு ஜலிச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு சர்க்கரை சேர்க்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 முட்டை அதில் உடைச்சி ஊற்றிக்கலாம். அரை கப் அளவுக்கு எண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. அரை கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால். இப்போது நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட வெண்ணிலா எசன்ஸ் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஃபி இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரில் கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணி நான் இப்போ அந்த கேக் மாவில் ஊற்ற போகிறேன். சுடுதண்ணியில் காஃபி பவுடர் மிக்ஸ் பண்ணும்போது நல்ல வாசனை கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சமையலுக்கு யூஸ் பண்ணுற வினிகர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேக் எதில் செய்ய போகிறோமோ அதில் நெய், பட்டர், அப்படி இல்லைன்னா எண்ணெய் ஏதாவது தடவிக்கலாம். பட்டர் பேப்பர் போட்டுட்டு அது மேலேயும் தடவிக்கலாம். இப்போ இந்த மாவை அரை கப் அளவுக்கு நம்ம தனியாக ஃப்ராஸ்டிங்காக எடுத்து வச்சுக்கிறலாம். மீதியை கேக்குக்காக ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா தட்டி விட்டுக்கலாம், இல்லைனா ஏர் பபிள்ஸ் உள்ளே நிற்கும். இப்போது அது மேலே நம்ம அலுமினியம் ஃபாயில் வச்சு கவர் பண்ணிக்கலாம். அலுமினியம் ஃபாயில் இல்லைன்னா கூட பரவாயில்ல, சும்மா கூட நம்ம வச்சுக்கலாம். நம்ம குக்கரில் வைக்கிறதா இருந்தாக்கா நம்ம கேஸ் கட்டும் வெயிட்டும் போடக்கூடாது. இப்போ நான் ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு, ஸ்டாண்ட் இல்லைன்னா ஒரு கிண்ணத்தை கவுத்தி வச்சுக்கிறலாம். தண்ணி நிறைய இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம 50 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். தண்ணி வற்றி அடிப்பத்திரும். அதனால் ஓரளவுக்கு உயரமான கிண்ணம் வச்சு, ஆனால் கிண்ணத்துக்கு மேலே வரைக்கும் தண்ணி வரக்கூடாது. முக்கால்வாசி இருந்தால் போதும். நம்ம கேக் அவிக்கிற பாத்திரத்தில் அந்த தண்ணி படக்கூடாது. தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம மீடியம் ஃப்ளேம்ஸில் வச்சு 50 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுறணும். இப்போ நம்ம ஃப்ராஸ்டிங்க்கு ஒரு டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். அந்த இப்போ நான் அடுப்பை ஆன் பண்ணலை. பால் சேர்த்துட்டு நம்ம அரை கப் எடுத்து வச்சுருக்கோம்ல கேக் மாவு, அதையும் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் சேர்த்தேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடரும் 1/4 டம்ளர் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துருக்கேன். அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நான் அடுப்பை ஆன் பண்ணியிருக்கேன். இதை நல்லா வெண்ணெய் உருகி 2 இல்லை 3 நிமிஷத்துலேயே நல்லா திக்காக ஆயிரும். ஓரளவு திக்காக இருக்குது. இன்னும் கூட கொஞ்சம் இருந்தால் போதும், 1 நிமிஷம் இருந்தால் போதும். இந்த பதத்தில் இறக்கிடலாம். இப்போது 50 நிமிஷம் ஆயிடுச்சு. கேக் நல்லா ஆறுனப்புறம் ஓரத்தை நம்ம கீறி விட்டுட்டு லூஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கவுத்தணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ மேலே அந்த பட்டர் பேப்பர் எடுத்துடலாம். ஆறுனதுக்கப்புறம் தான் கவுத்த வரும். பாருங்கள் எவ்வளோ ஸ்பான்ஜியாக இருக்குன்னு. இப்போ நம்ம ஃப்ராஸ்டிங் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை மேலே ஊற்றிக்கலாம். சாக்லேட் இருந்தாலும் மேலே துருவி போட்டுக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி சாப்பிட வேண்டியது தான்.
கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ஈஸி தான் செய்கிறதுக்கு, கஷ்டம் இல்லை. அது வேகிற நேரம் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். உயரமான இதில் ஊற்றுனோம்னா ரொம்ப லேட் ஆகும். கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.